சட்டத்தின் முன்னால் நின்று சதிராடும் கூட்டம் தலைமாறி ஆடும் இன்று அதிகார ஆட்டம். என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம். இப்போது தெரியாது எதிர்காலம் காட்டும். நாடக வேஷம் கூட வராது நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில் பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். உள்ளவரெல்லாம் நல்லவராவான், இல்லாதவனே பொல்லாதவனாம் பூமியிலே. நன்மை தீமை என்பது என்ன, பாவம் புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் அற்புதமானவர்களே. அற்புதமான இந்த மக்களாட்சியில் உலகம் பூரா இருக்கிற மக்களாட்சிக்கு நம்மளுடைய மக்களாட்சி எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அதிபர் அந்த நாட்டினுடைய 9 நீதிபதிகளில் ஒரு 6 நீதிபதி ஒரு சட்டப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, நியாயப்படி தர்மப்படி. அந்த அதிபர் முட்டாள்கள்னு சொல்கிறார். இதே இங்கே சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்திய நிறுவனங்கள் கூட அந்த 6 நீதிபதிகளும் கூட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் இப்படி தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த வரி பற்றி ஏற்கனவே போட்டிருந்த பதிவு. அதாவது ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி தான் தோண்டித்தனமாக இந்த மாதிரி ஒரு வரிகளை தான் தோண்டித்தனமாக சொல்லக்கூடாதுன்றதுக்கு அவங்க ஆப்போசிட் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு சொல்கிறார் ஒரு அதிபர். அது இங்கே நடக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு பாட புத்தகத்தில் நீதிபதிகளை பற்றி ஒரு விமர்சனம் வந்ததுக்கே போன வாரம் அல்லூரில் கல்லூரில் பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க ஆளும் கட்சி, மத்திய ஆளுங்கட்சி. அங்கே பாருங்கள், இதுதான் சொல்கிறேன். என்ன பாருங்கள், சட்டத்தின் முன்னால் நின்று சதிராடும் கூட்டம் தலைமாறி ஆடும் இங்கு அதிகார ஆட்டம். என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம்னா, மேலிடம்னா இவங்களுக்கு மேலே அதிகாரம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அது இது அப்படியும் இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிறாரு, இயற்கை இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது, அது பார்த்துக்கோ. ஒரு நேச்சுரல் லா இருக்குது, அது பார்த்துக்கோ. என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம், இப்போது தெரியாது எதிர்காலம் காட்டும். நாடக வேஷம் கூட வராது. இவங்க நாடகம் கூட வேஷம் போடல, எப்போ பார்த்தாலும் வேஷம்தான். நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன். பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில் பாவம் செய்தவன் தலைமுறையில் வரையில். கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு. இங்கே எப்படி இருக்காங்க பாருங்கள் அரசியல். இன்றைக்கி அரசியலை பற்றி பாருங்கள். நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 23 ஓட்டு போடுற தேதி. அதுக்கப்புறம் மே மாதம் 4ஆம் தேதி தீர்ப்பு. கிட்டத்தட்ட இதில் பாருங்கள், இந்த 23 வரைக்கும் தான் நமக்கு அதிகாரம். ஏன் நாள் கூட வச்சுக்கோங்க, நாள் கூட வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 16 நாள், அதில் ஒரு ஏப்ரல் 30 நாள், 41 நாள், 46 நாள், 46 ஒரு 2 3 வச்சுக்க, 49 நாள் மொத்தம் நமக்கு. யாருக்கு? மக்களுக்கு விடுதலை. இப்போ விடுதலைன்னு சொல்கிற விட ஓரளவுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது. நேற்றோட காலி. அவங்க இனிமேல் தேர்தல் கமிஷன் எடுத்துக்கிச்சு அந்த எல்லா அதிகாரத்தையும். பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஒரு மக்களாட்சியில் தேர்தல் நடத்துகிற ஒரு ஆட்சி பார்த்திங்கன்னா இந்தியாவை தான் சொல்கிறாங்க. உலக நாடுகளே வியக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் அது குறை சொல்லிக்கிட்டு எஸ்ஆர் வந்தால் குறை, ஓட்டு மிஷின் வந்தால் குறை, இப்படி குறை சொல்லிகிட்டே போயிட்டோம். பாவம். அதாவது எப்படி சொல்கிறதே தெரியல. எதுக்கெடுத்தாலும் குறை, எதுக்கெடுத்தாலும் புகார், எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் ஒரு சார்பு. பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ போனாங்களே இப்போ சமீபத்தில் ஆளுங்கட்சி அவங்க சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் நான் தான் முதல்வர், நான் ஆண்டே தீருவேன், நான் தான், பெண்கள் எல்லாம் என் பக்கம், நீங்கள் கொடுத்ததெல்லாம் பெண்கள் உங்கள் பக்கம்னு கொடுக்குற சலுகைகள்லாம் பெண்கள் ஓட்டுக்காக தான் கொடுக்கல தவிர நீங்கள் பெண்களுக்கு உண்மையாக கொடுக்க இருந்தால் இவ்வளோ பாலியல் கூட்டம் நடக்குது. அங்கங்கே சித்திரவதை பண்ணுறாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகளெல்லாம் சிதைப்படுது. ஆனால் இப்போ தப்பான புள்ளி வரம் கொடுத்து அதை பற்றியே ஒரு அக்கறை இல்லைன்னு நாமும் பலத்தில் சொல்லி பார்த்துட்டோம். அது கிடையாது. அது கூட இருக்கிற ஒரு தேசிய கட்சி பாருங்கள், எவ்வளோ இங்கே வரேன், அங்கே போகிறேன், அங்கே பண்ண போகிறேன், இங்கே பண்ண போகிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இதே வேலையாக இருந்தாங்க. கடைசியில் அடிமையாயிட்டாங்க. எவ்வளோ பெரிய தேசிய கட்சி. அதை விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பிரேமை உள்ள ஒரு அம்மா, நான் இங்கே இருப்பேன் இல்லை அங்கே இருப்பேன், அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சதா தள்ளாடி கடைசியில் ஒரு பொட்டிக்காக போயிட்டாங்க, பிரேமையை காட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கார்பரேட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா கார்பரேட்டாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இங்கே நேற்று ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுவுற கதையா ஒருத்தர் அவர் ஒரு திருமா வேலவனா பேர் அவர் தான்
அவர் என்ன பண்ணுறாரு, விஜய் அவர்கள் பிஜேபிக்கு போயிட்டா அவ்வளோதான் சூன்யமாயிடும் வாழ்க்கைன்னு அவர் பாவம் அழுகுறாரு. என்ன காரணம்னா, ஒருவேளை அங்கே அவர் போயிட்டாருன்னா அவர் சூன்யமாயிடுவார், அதுக்கு அழுகுறாரு. இதெல்லாம் நினச்சா பரிதாபமாக இருக்குது. ஆண்டவர்களும் போய் இப்போ ஆள போகிற நினைக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த அரசியல் பாருங்கள். ஆனால் அந்த அரசியலில் உச்ச நடிகர் சொல்கிறாரு, தமிழ்நாடே நான் தான் தமிழ்நாடு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவர், ஏன் புரட்சி தலைவர் கூட சொன்னது கிடையாது அந்த வார்த்தையை, கலைஞர் கருணை கூட சொன்னது கிடையாது, என் பேர் அண்ணன் யாருமே சொன்னது கிடையாது. நான் தான் தமிழ்நாடு தான் நான்ன்றார். எவ்வளோ அகங்காரம், எவ்வளோ பெரிய பாருங்கள். இடைத்தேர்தலெல்லாம் பயந்தாங்கொல்லிமா இருந்துக்கிட்டு எங்கடா நம்ம நின்று வெளுத்து போடுவோன்னு சொல்லி சும்மா மூணு கை மாதிரியே வச்சுக்கிட்டு எங்கிட்ட இருக்குன்னு காட்டிவிட்டு இப்போ கடைசியில் நானும் ஒரு வாரமாக பார்த்துங்கிறேன், எல்லாம் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நடக்கிறாரு, வந்துடுவார், 60 சீட்டு, துணை முதல்வர், சும்மா இந்த ஊடகங்கள் அவங்களுக்கு வேலை வரணுன்றதுக்காகவே அவங்க நினைக்கிற மாதிரிலாம் பேசி போகிறாங்க. அதாவது இந்த ஊடகங்கள் இந்த அரசியல்வாதிகளோட மோசமாகி போச்சு. இப்போ தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் பரிகசிக்கிறாங்க, அப்போ பார்க்கவே மூடிடுறாங்க. சில பேர்லாம் நல்லவங்கள்லாம் அதை அதை பற்றி பேசாதீங்க பண்ணுறாங்க. ஊடகங்கள்னு சொன்னாவே அருவருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டோட. இது இங்கே மக்களாட்சி. ஆனால் பாருங்கள், இந்த மக்களாட்சியிலையும் பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்தில் வருசநாடு பகுதியில் ஒரு 5 ஓட்டுகளுக்காக அங்கேயே ஒரு வாக்குப்பதிவு ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறாங்க. 5 ஓட்டுக்காக. அதை சொல்கிறார் நம்முடைய தேர்தல் ஆணையர். இதுதான் இந்திய ஜனநாயகம்னு சொல்கிறார். இன்றைக்கி அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், சாதாரண ஒரு ஆவுடையப்பனுக்கும் அது ஒரே ஓட்டு தான், ஒரு குடியரசுத் தலைவருக்கும் ஒரே ஓட்டு தான், குப்பன் சுப்பனுக்கும் ஒரே ஓட்டு தான். அந்த அளவுக்கு உரிமை பெற்ற ஒரு வரம்பற்ற அந்த உரிமை மட்டுமே நாம் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்களுக்கு இந்த மக்களுக்கு விடுதல் இருக்கும். ஆனால் விடமாட்டாங்க. இப்போ பாருங்கள், எல்லா அரசியல்வாதிகளும் பரோட்டா சுடுறதுலேருந்து, தோசை சுடுறதுலேருந்து, செருப்பு தைக்கிறதுலேருந்து நீங்கள் பாருங்கள் என்னென்ன செய்ய போகிறாங்க பாருங்கள். கல்லோல படப்போது இந்த ஏப்ரல் 23 வரைக்கும், ஒரு 21 வரைக்கும் வச்சுங்க. பாருங்கள், எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு மோசமாக நடக்கிறாங்களே, இவ்வளவு அரசியல் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இதயமே இல்லையா. அதனால தான் டிஸ்ரேலி சொன்னார், இங்கிலாந்துடைய பிரதம மந்திரி ஒரு தடவை சொன்னார், இந்த உலகத்திலே மிக மோசமான சூதாட்டம் எது தெரியுமா, அரசியல்னு சொன்னார். அரசியல்னு சொன்னாவே அரசு கூட்டல் இயல், அரசை பற்றிய ஒரு நிலை, அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு கீழே சிதைவு படக்கூடாது, கீழே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக மக்கள் நலம் சார்ந்த ஒரு நிறுவனம் தான் அரசியல். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அதனால தான் சொல்லுவார், துதிபாடிகளை உருவாக்குகிற ஒரு கலைக்கு பேர் தான் அரசியல் கலைன்றார் பெர்னாட் ஷா. துதிபாடிகளை உருவாக்குற ஒரு கலை, அதுதான் அரசியல் கலை அப்படின்னு சொல்கிறார். பிளேட்டோ ரொம்ப மோசமாக சொல்லுவார், ஒரு சாதாரண அருந்து போன செருப்பு தைக்கிறதுக்கு கூட ஒரு யார் நல்லா தைப்பானோ அவங்ககிட்ட தான் நம்ம கொடுக்குறோம். அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கிட்ட தான் நம்ம அருந்து போன செருப்பு, ஒரு பழைய செருப்பு கூட அங்கே கொடுக்குறோம். ஆனால் ஒரு நாட்டை ஆடுறதுக்கு பசையாக பேசி, பசப்பாக பேசி, எப்படி பசப்பாக பேசி, அதாவது நம்மளுடைய வாக்குரிமைகளெல்லாம் பறிக்கிறாங்களே, அந்த வாயாடிங்க கிட்ட கொடுத்துட்றோமே அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஏன்னா இன்றைக்கி அரசியல் அப்படி ஆகிப்போச்சு. இந்த தமிழ்நாடுடைய ஆட்சியிலும் தமிழ்நாடுடைய அரசியலும் எவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்குது. இவர் 1500, அவர் 2000, அவர் 2000, அவர் 2500, மது ஓடுது, போதைகள் போதை நாடாக மாறுது. இதை பற்றி யாருக்கும் கொஞ்சம் கூட செவி கிடையாது. அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், ஊழல் இல்லாமல் பண்ணுவேன், லஞ்சம் இல்லாமல் பண்ணுவேன் சொல்லவே முடியாது. கேட்டால் ஒருத்தர் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஏன்னா லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார் ஒரு உச்ச நடிகர். அப்போ என்ன அர்த்தம், அவருக்கு லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா 200 கோடி நான் விட்டு வரேன், ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி விட்டு வரேன், இங்கே 1,00,000 கோடிக்கு மேலே நீங்கள் வரப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சும்மா வரப்போகிறீங்க, என்ன சொன்ன கேலி குத்தா இல்லை. அவர் பாருங்கள், நான் எந்த காலத்திலும் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு. அது அவராக சொல்கிறது. அப்படின்னா அவசியம் தான் பண்ணுவீங்களா நீங்கள், என்ன அர்த்தம் இது? அதாவது இங்கே எப்படி ஆகிப்போச்சுன்னா, எல்லாமே ஒருத்தர் சின்னையா பெரியயான்னாங்க, 2 பேரும் அரசியலில் உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி அசிங்கப்படுறாங்க பாருங்கள். இதெல்லாம் தான் இன்றைக்கி அந்த அரசியல் இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏன்னா அதனால தான் நான் என்ன சொன்னேன் பாருங்கள், இங்கே ஒரு அழகாக ஒரு உத்தமர் மாதிரியே எல்லாம் வேஷம் போட்டுக்கின்னு வராங்களே தவிர உத்தமராக வாழ போகிறதில்லை, வரப்போகிறதில்ல, நம்ம அனுபவிக்க போகிறதில்ல. அந்த வகையில் திரு எம்ஜிஆர் இங்கே தான் பாருங்கள், இதே மாதிரி 1977 முதல் தடவையாக முதல் மந்திரியாக வராரு. அதுக்கப்புறம் 1980 பார்லிமெண்ட்ஸில் தோத்துடுறாரு. சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் 2 தொகுதி தான் கொடுத்தாங்க. பெரிய அந்த வித்தின் ஒரு 3 மாதத்துக்குள்ளே மறுபடியும் சட்டசபை ஆக்ஷன் கலைக்கப்படுது. கலைச்ச பிறகு பாருங்கள், இங்கேருந்து கேம்பெயின் போகிறாரு எங்கள் மெட்ராஸ்லேருந்து. அது கேபி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டிருப்பார். அவர் திரு ஜேபிஆர், திரு மாடக்குளம் தர்மலிங்கம், சிங்கு, முத்து, இவங்கெல்லாம் அப்போல்லாம் வில்லிஸ் வேலை தான் போவாங்க.
அவர் எழுதுறாரு பாருங்கள், எம்ஜிஆருடைய அந்த 1980 பணம் இல்லை எம்ஜிஆருக்கு, திடீர்னு கலைச்சிடுறாங்க. அப்போ தான் மறுபடியும் சாராயத்தை கொண்டு வந்தார். அது வரைக்கும் 2 வருஷம் சாராயம் இல்லை, மதுவில் கொண்டு வந்தார் எம்ஜிஆர். முடியல பாவம். பாருங்கள், 1980 இங்கேருந்து போகிறாரு. போகும்போது அவர் விவரிக்கிறார் கேபி ராமகிருஷ்ணன். இங்கேருந்து நாங்கள் வந்து பிரச்சார வேலையிலே தான் போகிறாரு. இங்கேருந்து எங்கள் ட்ரெயினில் போய் எங்கள் மாற்றிக்கல, இங்கேருந்து போகிறாரு. போகும்போது முதல்ல அவங்களுடைய இலக்கு என்னென்னா, முதல் மதுராந்தத்தில் இருக்கிற எஸ்டி உக்கம் சந்துன்னு அவர் நிற்கிறார் அப்போ வேட்பாளராக அதிமுகவில். அவர் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தெற்கு பக்கம் போனோன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஜீப்லேயே போகிறாங்க. போகும்போது அது கேபி ராமகிருஷ்ணன் குறிப்பிடுறாரு, இங்கேருந்து நாங்கள் போகிறோம், செங்கல்பட்டு போகிறதுக்கு முன்னால் இடது பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலை இப்போவும் உடைப்பாங்க. அங்கே ஒரு விநாயகர் சிலை கோயில் இருக்கும், அங்கே போய் நாங்கள் தேங்காய் உடச்சி போனோம். அப்போ நாங்கள் வந்து தலைவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் தேங்காய் உடச்சி வரோன்னு சொல்லி, நீங்கள் உடச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போய் நேரில் நின்றுந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் போய் உடச்சிட்டு அவர்கிட்ட போகும்போது நேராக அங்கே மதுராந்த உக்கம் சந்து வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அவர் வீட்டுக்கு போனால் பிரமாதமாக ஒரு கல்யாண வீடு மாதிரி அலங்கரிச்சிருந்தார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மேசைகளெல்லாம் போட்டு அங்கங்கே அற்புதமாக ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து உபசரிக்கிறேன்னு எங்களுக்கெல்லாம் வைக்கும்போது எம்ஜிஆர் ஒரே ஒரு ஜிலேபி மட்டும், ஜிலேபினா பிடிக்கும் எம்ஜிஆருக்கு, ஜிலேபி ஒரே ஒரு ஜிலேபி சாப்பிட்டு மிச்சம்லாம் எங்களை சாப்பிட சொன்னார். சாப்பிட்டு நல்ல வரவேற்பை யார் கொடுத்தாருன்னா ஈரா சந்தன்னு அவருடைய சொந்த சகோதரர், எஸ்டி உக்கம் சந்தருடைய சகோதரர், அவர் தான் அற்புதமாக வரவேற்பு கொடுத்தாரு. வரவேற்பு கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வரோம். ஒரு முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தர், யாருனே சொல்லலை, எவருனே தெரியல, அவர் கையில் வந்து ஒரு பொட்டலம் கொடுத்தாங்களாம். யாருக்கு? கேபி ராமகிருஷ்ணன் கையில். அந்த பொட்டலத்தை வாங்கினாராம். வாங்கி பார்த்தா பார்க்கலையா, பிரிக்கலையாம். பார்த்தா அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க கேம்பெயினு, அப்படியே போகிறாங்க, திருச்சிக்கு போகிறாங்க. திருச்சிக்கு போய் ஹோட்டலில் போகிறாங்க. அதுக்குள்ளே 20 பொட்டலம் கொடுத்தாங்களாம். ஏன்னா இப்போ எம்ஜிஆருக்கு என்ன பண்ணுவாங்களாம், தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஒரு இதில் போட்டு பொட்டலம் மாதிரி தான் கொடுப்பாங்களாம். அதை அப்படியே கொடுத்து என்ன பண்ணுவாரா, கிட்டத்தட்ட 20 பொட்டலம் வந்து தான் இங்கேருந்து திருச்சி போகும்போது. அது எப்படி சொல்கிறாரு அவர் கேபி ராமகிருஷ்ணன், நாங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல வந்து பேசும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் முன்னால் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அதை நீக்கி என்ன பண்ணுவாராம், கொடுக்குறவங்க அந்த 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 பொட்டத்தை கொடுப்பாங்களாம். அதை மாதிரி தான் ஒரு பெரிய பொட்டலம் கொடுத்தாங்களாம் இங்கேயே, எங்கே மதுராந்தகத்திலே. அங்கேருந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க, திருச்சியில் ஹோட்டலில் போய் அதெல்லாம் எண்ணிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா முதல் கொடுத்தாரு பாருங்க, அவர் யார் பேர் ஒன்றுமே தெரியாதான். அந்த காலத்திலேயே 1980 அந்த பொட்டத்தை எடுத்து பார்த்தா அதில் ஒரே ஒரு பொட்டலை மட்டும் 50,000 ரூபாய் இருந்து தான் பாருங்கள். தன்னுடைய பெயர், தன்னுடைய ஊர், தன்னுடைய எதுவுமே சொல்லிக்காம ஒரு அதிமுக தொண்டன் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க. மற்ற 19 பொட்டத்தை திறக்கிறாங்களாம், எல்லாத்துலேயும் பணம் இருந்ததா. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாயாம், 1,75,000 ரூபா மொத்த பணமும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டாராம். எடுத்து சொல்கிறாரு ஒரு கேபி ராமகிருஷ்ணன். பாருங்கள், அப்போல்லாம் வந்து எங்களுக்கு இது மாதிரி தான் கொடுப்பாங்க, இது மாதிரி தான் பணத்தை வந்து சேமித்து நாங்கள் அதை வந்து அப்படியே மொத்தம் எழுதி வரவு வச்சு மொத்தமாக நாங்கள் செலவு பண்ணுவோம். இப்படித்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோமே தவிர இது இப்போ இருக்கிற மாதிரிலாம் நாங்கள் செஞ்சது கிடையாதுன்னு சொல்லி அதை அற்புதமாக விவரிக்கிறார். பாருங்கள், இதில் நான் என்ன சொன்ன பண்பு பாருங்கள். ஒரு இப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு நிறுவனமாக, இப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு கட்சியாக, இப்படியெல்லாம் வளர்ந்த ஒரு ஏழை எளியவர்கள் கட்சியாக வளர்ந்த அந்த அதிமுக. அதனால தான் 10 வருடமும் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறமும் அந்த கட்சி அழைச்சி இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்சி பேசப்படுறது காரணம் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஏழை எளியவர்கள். அதெல்லாம் நான் முதல் சொன்ன பாருங்கள், இங்கே உத்தமராக வாழ்றது முக்கியம் இல்லை, உத்தமராகவே வாழணும். அதுதான் எம்ஜிஆருடைய ஒரு டயலாக் ரொம்ப என்னை பாதிச்சிருக்கும். நம் நாடு படத்தில் சொல்லுவார், ரங்காராவ் சொல்லுவார், அவர் தான் சொல்லுவார், துரை நம்ம ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அதையும் இதையும் சொல்லி நான் லஞ்சம் ஒழிக்கிறேன், ஊழல் ஒழிக்க சொல்லி நம்ம வாங்குறது தான். ஆனால் அதே மாதிரி நடந்தால் முதலுக்கே மோசம் வந்துடும் அப்படின்வார். அப்போ எம்ஜிஆர் ஒரு டைலாக் சொல்லுவார், என்னுடைய முதல் எது தெரியுமா, மக்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பும் என்னுடைய நாணயமும் தான் அப்படின்வார். அந்த முதலுக்கு என்றைக்குமே மோசம் வராதுன்னார். என்ன ஒரு அழகான அந்த 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 டயலாகை டெலிவரி பண்ணும்போது அவருடைய முகத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க, அப்படியே ரியல் மாதிரி இருக்காது, ஒரு சினிமா மாதிரியே இருக்காது. என்னுடைய முதல் இது தெரியுமா, மக்கள் என் மேலே வச்சுக்கிற அன்பும் என்னுடைய நாணயமும் தான் அப்படின்வார். ஆனால் அது என்றைக்குமே மோசம் வராது சொல்லுவார். அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்தார், கட்சி அப்படி தான் நடத்தினார். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க யோசிக்கணும். அதை போலவே உலகம் சுற்று வாலிபரில் எஸ்ஏ அசோகன் அவர் சொல்லுவார், மிஸ்டர் முருகன் $10 கோடி தரேன், அந்த குறிப்பை கொடுங்கன்னு கேட்பார், இது விஞ்ஞான குறிப்பை. அப்போ எம்ஜிஆர் டைலாக் சொல்லுவார், மிஸ்டர் பைரவன் உங்களுக்கு $10 கோடி பெருசு, எனக்கு இந்த உலகத்தில் வாழ ஒரு ஜீவன் எனக்கு அதை விட பெருசு அப்படின்னுவார். அந்த மாதிரி மக்கள் நலன் மக்கள் நலன் மக்கள் மக்கள் மக்கள்னு கடைசி வரைக்கும் மக்களையே யோசித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்கள் திலகம் போல கொஞ்சமாவது அந்த அடிவொற்றி வந்தாதான்
அந்த உண்மையான நாணயமும் உண்மையான அன்பும் உண்மையான ஜனநாயகம் தழைக்கும். அற்புதமானவர்களே, இந்த தமிழ் தீருடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டிவிட்டால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.